சென்னை கொரட்டூர் அம்பத்தூர் சாலையில் மூன்றாவது முறையாக மீண்டும் பள்ளம் ஏற்பட்டதால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாமோதரன் வழங்கிட நாம் கேட்கலாம். தாமோதரன், வணக்கம். தொடர்ச்சியாக அங்கு இது மாதிரியான சம்பவம் நடைபெறுவது தொடர்பாக அங்கு சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் தரப்புல என்ன சொல்லப்படுது? மேலும் இது தொடர்பாக ஏதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? என்ன நிலவரம் தாமோதரன்? கண்டிப்பாக சென்னை அம்பத்தூரிலிருந்து கருக்கு வழியாக மாதனங்குப்பம், புதூர், கள்ளிக்குப்பம் என பல பகுதிகளுக்கு ஆயிரக்கணக்கானோர் தினமும் சென்று வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி திடீரென பள்ளம் ஏற்பட்டது. பாதாள சாக்கடை குழாய் உடைந்து ராட்சத பள்ளம் ஏற்பட்டது. இதனால் ஒரு வாரத்திற்கு அப்பகுதியில் போக்குவரத்து முடக்கப்பட்டு பின்பு சரி செய்யப்பட்டு அதுக்கப்புறம் வழக்கம் போல் போக்குவரத்தான நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் திடீரென இன்று 5 அடி அகலமும் 15 அடி ஆழமும் கொண்ட பள்ளம் ஒன்று விழுந்துள்ளது. முற்றிலும் போக்குவரத்தானது இங்கு பாதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பள்ளத்தின் அருகில் இருக்கும் மின்கம்பம் சாயும் நிலையில் ஆபத்தான நிலையில் உள்ளது. இருப்பினும் ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் அங்கு வேடிக்கை பார்க்க சென்று வருகின்றனர். சாலை கீழே பாதாள சாக்கடையானது குழாய் அமைக்கப்பட்டுள்ளது. இது கடந்த 21 ஆண்டுகளாக பதிக்கப்பட்டு 21 ஆண்டுகள் ஆகியுள்ளது. இருந்தும் அதில் உடைப்பு ஏற்படுவது வழக்கமாகவே வந்துள்ளதாகவும் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த பாதாள சாக்கடை அந்த குழாவினை மாற்ற வேண்டும் எனவும், இது மாற்றாவிட்டால் இது போன்ற பள்ளங்கள் அடிக்கடி விடும் எனவும் இதை உடனடியாக நகராட்சி அதிகாரிகள் கருத்தில் கொண்டு அந்த பாதாள சாக்கடை குழாய்களை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி தாமோதரன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.